சுவாமி அன்று மனித செந்தாமரை புஷ்பம் போல் இருந்த முகமானது இப்படி வாடி வறங்கி இருக்க காரணம் என்ன? ஒரு பொழுதும் நான் இந்த குளத்தில் பார்த்ததே இல்லையே பிரபு. முகம் ஏன் இப்படி வாட்டமாக இருக்கிறது சுவாமி? நாதா, நாட்டு குடிமக்கள் இட்ட பயிர்களை எல்லாம் காட்டு மிருகங்கள் அடித்து சின்னாபீனம் ஆக்கிவிட்ட என்று குடிமக்கள் நம்மிடத்தில் வந்து முறையிட்டார்கள். குடிமக்களின் குறைகளை தீர்ப்பது மன்னனுடைய கடமை என்று தீர்மானித்து படை வீரர்களோடு வேட்டைக்கு சென்றிருந்தோம். வந்த மிருகங்களை எல்லாம் விரட்டி அடித்தோம். சரி, அனைத்தும் பயந்து ஓடிக்கொண்டே இருந்தன. ஆனால் ஒரு பன்றி மட்டும் கோபத்தோடு என்னை எதிர்நோக்கி வந்தது. அப்படியா? இந்த பன்றியை பார்க்கின்ற பொழுது முகம் ஒரு நிறம், கால் ஒரு நிறம், உடல் ஒரு நிறம், இப்படி பல வண்ணமாக காட்சியளித்துக் கொண்டு மண்ணிற்கும் விண்ணிற்கும் வெட்டி மனவிற்கு அகோர ரூபமாக கோபத்தோடு என்னை எதிர்நோக்கி வந்தது. ஐயோ, பிறகு என்ன நடந்தது சுவாமி? பண்டிகால் நமது உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது என்று மயங்கி விடுகின்ற நேரத்தில் என்னுடைய கையில் இருந்த மானமானது அறியாமலேயே அந்த பன்றி மீது பாய்ந்து விட்டது. ஐயனே, எந்த மிருகத்தையும் கொல்லாவிரதம் கொண்டவர் நீங்கள். ஒரு மிருகத்தை உயிர்வதை செய்யக்கூடாது என்று வைராக்கியம் உள்ளவர் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்படி ஒரு துன்பமான நிலை, உங்களையும் அறியாமல் பானம் எய்தீர்கள். பிறகு என்ன நடந்தது? அந்த பானம் பட்டு அந்த பன்றியானது ஓடுகின்ற பொழுது விஸ்வாமித்திர மகா முனிவருக்கு அபயம் 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 என்று சொல்லிக் கொண்டே கானகத்தில் வாழக்கூடிய மிருகம் வாயில்லாத ஜீவன். பிறகு என்ன நடந்தது சுவாமி? அதன் பிறகு வேட்டையாடி களைப்புற்றிருந்த நேரத்திலே தெய்வலோகம் தெய்வக்கண்ணி நாகலோகம் நாகக்கண்ணி என்ற இரண்டு மாதர்கள் வந்தார்கள். பெண்கள் கானகத்திற்கு வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? அவர்கள் கற்றுக்கொண்ட ஆடல் பாடல்களை தர்பார் முன்னிலையிலே ஆடிப்பாடி நர்த்தனம் செய்து தாங்கள் கொடுக்க சன்மானங்களை தன்மானத்தோடு பெற்று செல்வதற்காக வந்திருக்க தெரிவித்தார்கள். அதற்கு தாங்கள் என்ன உரைத்தீர்கள்? ஆடுவதற்கும் பாடுவதற்கும் அனுமதி கொடுத்தேன். ஆடினார்கள், பாடினார்கள். பிறகு யாரோ அகமிகிழ்ந்து ஆடை ஆபங்களை கொடுத்து அனுப்புங்கள் அமைச்சரிடத்திலே தெரிவித்தேன். அப்படியா? இதற்கு அந்த மாதர்கள் நாங்கள் பிறக்கும் பொழுது இந்த ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் எங்களோடு கூடவே பிறந்திருக்கிறது, இவைகள் யாவும் வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். இது என்ன விந்தை? பிறகு என்ன நடந்தது சுவாமி? மறுத்துவிட்ட பிறகு அந்த மாதர்கள் கேட்ட வார்த்தை இருக்கிறதே, நாதா, உன்னிடத்திலே தெரிவிப்பவன் நினைத்தாலே எல்லாம் கூசுகிறது கண்ணே. இரு பெண்களையும் உன்னை போலவே இரு பக்கத்திலும் வைத்து திருமணம் செய்து தன் தாரத்தை விட பிற பெண்களை தாயாக தமக்காக மாசற்ற மன்னன் என்று உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அம்மாதர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டார்கள். அதற்கு தாங்கள் என்ன உரைத்தீர்கள் சுவாமி? திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டேன். இல்லை கண்ணே, செல்லவில்லை. பூச்சக்கர கொடையை தாருங்கள் என்று கேட்டார்கள். அதையும் கொடுப்பதற்கு மறுத்து விட்டேன். பிறகு பொன்னூறு மாலையை தாருங்கள் என்று கேட்டார்கள். பிறகு என் பொன்னூறு மாலையை நான் கொடுத்தால் என் மனைவியை இழந்ததாக ஆகிவிடும். இந்த பொன்னூறு மாலையானது என் மனைவி சந்திரமதியால் அளிக்கப்பட்டது, இது கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல என்று பொன்னூறு மாலையை கொடுப்பதற்கு மறுத்து விட்டீர்கள். மறுத்த பிறகு மாதர்கள் சென்று விட்டார்கள். இல்லை, அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டதாகவும் பூச்சக்கரக்குடியை கொடுத்ததாகவும் பொன்னூறு மாலையும் கொடுத்ததாகவும் அதுக்கு சொல்லு வலது காது கேட்டாமல் ஒரு பொய் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இது என்ன கொடுமை சுவாமி? சத்தியம் சத்தியம் என்ற ஒன்றுக்காகத்தான் இந்த பூமியில் நாம் உயிரோடு வாழ்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியுமே. அப்பேற்பட்ட சத்தியத்தை கேட்டார்களா? அதற்கு தாங்கள் என்ன சொன்னீர்கள்? எப்படி மனம் துணிந்தீர்கள் சுவாமி? பொய் சொல்வதற்கும் மறுத்து விட்டேன். மறுத்த பிறகு என்ன செய்தீர்கள்? அரியாசனத்தின் மேல் அமர்ந்திருந்த என்னை மடிபிடித்து எடுத்து வாதாடி வம்பு செய்தார்கள். எனக்கு கோபம் பிரவேசித்த அந்த மாதர்களை சொல்லி சமைக்கிற அடுத்து விரட்டி விட்டேன். அப்படி அவர்கள் ஓடும்போது என்ன சொன்னார்கள் சுவாமி? மாதர்கள் ஓடுகின்ற பொழுது கைகளில் இந்த வளையல்களை எல்லாம் உடைத்து போட்டுக்கொண்டு விஸ்வாமித்திரர் கவியம் விஸ்வாமித்திர மகா முனிவருக்கு அபயம் அபயம் என்று சொல்லிக் கொண்டே ஓடினார்கள். கண்ணே, மணி காலகத்திலே பண்டி தெரிவித்த வார்த்தைகளையும் அந்த மாதர்கள் தெரிவித்த வார்த்தைகளையும் நினைக்கின்ற பொழுது எனக்கு ஒரு
கானகத்திலே பன்றி தெரிவித்த வார்த்தைகளையும் அந்த மாதர்கள் தெரிவித்த வார்த்தைகளை நினைக்கின்ற பொழுது நமக்கு என்ன இடையூறு நேரும் என்று எனக்கு விளங்கவே இல்லை கண்மணி. சுவாமி, ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி வேதனைப்பட்டார் நாங்கள் என்ன செய்வோம்? நாட்டு குடிமக்கள் தான் என்ன செய்வார்கள் பிரபு? நீங்கள் இப்படி சஞ்சலம் அடையலாமா? என்ன செய்வது? நடந்த நிகழ்ச்சி அப்படி, அதனால் சஞ்சலம் அடைய வேண்டிய நிலை வந்திருக்கிறார். ஐயோ, எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததால் மன்னர் இப்படி மன வருத்தம் அடைந்திருப்பார். அதோ நமது ஆதாரவாதம் மீது என்ன கோபம் ஏற்பட்டதோ தெரியவில்லை. ஒரு மணிமகனுக்கு உதைத்து தள்ளிவிட்டார்கள். மணிமகனமானது உருண்டு ஓடுவதை பார்த்தாயா கண்ணே? மணிமகனத்தோடு மாணிக்க கற்கெல்லாம் சிதறி ஓடுவதை பார்த்தாயா? அதற்காக நான் கவலைப்படவில்லை. ஆனால் மணிமகனத்தோட மாணிக்க கற்கள் எல்லாம் முனிவருடைய பாதத்திலே பட்டு என்னுடைய பாதத்திலிருந்து ரத்தம் சொட்டுவதை பார்த்தாயா கண்ணே? அவருடைய பாதமெல்லாம் எப்படித்தான் லோகமோ தெரியவில்லை. அவருடைய பாதத்தை பிடித்து
மணிமகுடத்தை உதற்றி தள்ளிவிட்டீர்கள் என்பதற்காக நான் கவலைப்படவில்லை ஐயா. மணிமகுடத்தில் உள்ள மாணிக்க கற்கள் எல்லாம் தங்களுடைய பாதத்திலே பட்டு தங்களுடைய பாதத்திலிருந்து ரத்தம் பொட்டுகிறது ஐயா. தங்களுடைய பாதம் எல்லாம் பொருளாசை என்று எல்லா ஆசைகளும் துறந்தவர் நீங்கள். ஒரு காலத்தில் நீங்களும் அரசனாக வாழ்ந்தவர். நாட்டு மக்களின் பசியை போக்கவே இப்படிப்பட்ட தவக்கோலம் பூண்டவர். ராஜரிஷி, பிரம்மரிஷி என்று பல பட்டங்களை பெற்று அரிய வரங்களை பெற்ற ஞானி. காயத்ரி என்ற ஒரு மந்திரத்தையே இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்த பெரிய புண்ணியவான். உங்களுக்கு நான் புத்திமதி சொல்லலாமா? அந்த புத்திமதி சொல்லும் வயதோ அருகதையோ எனக்கு இல்லையே சுவாமி. எப்பேற்பட்ட முனிவர் நீங்கள்! ஒரு கணு நினைத்தால் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உள்ளவர் நீங்கள். என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று தெரியாம பார்த்த வேண்டிய நீங்களே இப்படி எங்களை வகை சொல்லலாமா? மனமாற எங்களை பாராட்ட வேண்டிய நீங்களே இப்படி எங்களை எட்டி உதைக்கலாமா? மன்னன் தலையில் இருக்கும் மணிமகுடம் என்பது 56 தேசத்தின் உயிர். அது கொஞ்சம் சாய்ந்தால் கூட நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஏதோ கேடு என்றுதான் பெரியவர்கள் சொல்வார்கள். அப்பேற்பட்ட மணிமகுடத்தை நமது சமுதாயம், நமது நம்பிக்கை, நமது வாழ்க்கை அப்படிப்பட்ட மணிமகுடம். அந்த மணிமகுடத்தை காலால் எட்டி உதைத்து விட்டீர்களே என்று நாங்கள் வருத்தப்படவில்லை. ஆனால் அது எல்லாமே விஷம் பொருந்திய கல். அந்த கல்லெல்லாம் உங்கள் காலில் பட்டு ரத்தம் சொட்டு சொட்டாக வருகிறது என்று மன்னவர் எட்டி பிடிக்கிறார். பிடிக்கும் போது நீங்கள் எட்டி எட்டி உதைக்கிறீர்கள். நான் பிடிக்கிறேன், எட்டி உதைக்கிறீர்கள். பரவாயில்லை சுவாமி, பிள்ளை இல்லை என்று எத்தனையோ கோவிலில் விரதம் இருந்தோம். யாருமே எங்களுக்கு வரம் கொடுக்கவில்லை. நீங்கள் தான் மகனை, தேவதாசனை எங்களுக்கு பரிசாக கொடுத்தவர். அப்படிப்பட்ட மகனையே எட்டி ஒதுக்கிறீர்களே ஐயா, உங்களுக்கு மனது வருகிறதா? உங்களுக்கு மனது வருகிறதா ஐயா? ஐயா முனிநாதா
சுவாமி. நடந்த இனி நிகழ்ச்சி எல்லாம் மீண்டும் வராது. நாங்கள் மறந்து விடுகிறோம். நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அப்படி தவறு செய்ததாக நீங்கள் நினைத்தால் எங்களை மன்னித்து விடுங்கள். பெரியவர்கள் சினம் கொண்டால் பெருங்கடலை தீயாகும் என்று சொல்லியிருக்கிறார். சிறியோர்கள் செய்த தவறை பெரியவர் பொறுப்பது உங்கள் கடமை. அப்படி நினைத்து உங்களை கடவுளாக நினைத்து உங்களை எங்கள் குலதெய்வமாக நினைத்து நாங்கள் எந்த தவறு செய்யவில்லை இருந்தாலும் மன்னிப்பது பெரிய மனதுதனம். அதனால் நீங்கள் பெரிய மனதாக இருந்து நாங்கள் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஐயா 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 எங்களை பார்த்தால் ஓனாய் மாறியா இருக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்ட தவறா செய்து விட்டோம். கொடுமை நடக்குதுடா. ஆமா ஆமாடா, தார்பாய் வலிக்குதுடா. என்ன சுவாமி கொடுமை நடக்கிறது என்று சொன்னீர்கள்? நீ குற்றம் செய்திருக்கடா. நான் குற்றம் செய்திருக்கேன்? குற்றம் சுவாமி, எனக்கு நினைவில் இருந்த நாளிலிருந்து இதுவரை எந்த குற்றமும் செய்ததாக எனக்கு தோன்றவில்லை. அப்படிப்பட்ட என்னை பார்த்து குற்றம் செய்தேன் என்று தெரிவிக்கிறீர்களே, அப்படி நான் என்னதான் குற்றம் செய்தேன்? காரணத்தில் வாழக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுகிறேன் அல்லவா? ஆமாம், அது குற்றம். நாட்டு குடிமக்கள் பயிர்களை காட்டு மிருகங்கள் அடுத்து சின்னாபின்னமாக்கியது. அதனால் படை வீரர்களோடு சென்று விரட்டி அடித்தோம். இது ஒரு குற்றமா? ஏண்டா, வாயிலான ஜீவன் 5 அறிவு படைத்த மிருகம்டா. பசி என்று சொல்ல தெரியாத மிருகம், தாழ வறட்சி என்று சொல்ல தெரியாத மிருகம். நீ 6 அறிவு படைத்த மனிதனுக்கு தானங்களை வாரி வாரி வழங்கினாயடா. அந்த நேரம்